இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க. தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன். அதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். தக்காளி சாதமுமே பார்த்திங்கன்னா சாதம் தனியாக வடிச்சிட்டு தக்காளியை வணக்கிட்டு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு 2 பேத்துக்குங்கிறதுனால இந்தளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சு நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உருளைக்கிழங்கு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, உருளைக்கிழங்கு வாயுங்கிறதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து மசாலா நல்லா கலந்து வச்சிடலாம். இது ஊற வைக்கலாம் தேவையில்லை. நம்ம மசாலா கலந்த உடனே நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இது வேக வச்சு நம்ம பொரிக்கிறதுனால ஆறுனா கூட பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாகவே இருக்கும். இது சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வெறுமனா கூட பொரிச்சிட்டு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறமா அனலை நம்ம கம்மி பண்ணி வச்சிடணும். ஏன்னாக்கா நம்ம வேக வச்சு பொரிக்கிறதுனால உடனே உங்களுக்கு தீஞ்சிரும். அதனால் அனலை அதிகமாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு பொரிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அந்தளவுக்கு தான் டைம் ஆகும். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். உடனே நம்ம கலக்க வேண்டாம். வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸுக்கு ரொம்பவே மேட்ச் ஆகுங்க. தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் இப்போ வெந்துருச்சு. இப்போ மறுபக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தக்காளி சாதம் மட்டை அரிசியில் தான் நான் செஞ்சுருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் மட்டை அரிசி தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ டாக்டர்கிட்ட போனால ஒயிட் ரைஸ் அதிகம் எடுத்துக்காதீங்கிறாங்க. ஒரு வாரத்தில் 3 நாள் இந்த அரிசி எடுத்துக்கலாம், வாரத்தில் 3 நாள் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த அரிசி நிறைய பேர் கொட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸை நம்ம செஞ்சு கொடுத்தோமா சாப்பிட்டுக்கோங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த அரிசியை விட இதில் செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாவே இருக்குது. பாருங்கள், இந்தளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், பிளேட்டில் பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போதே. இப்போ நம்ம சாதத்தில் போட்டுக்கலாம். தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.